ஓகே சார், ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணோம், ஆனால் அபார்ஷன் ஆயிடுச்சு. ஓகே, ஃபீல் பண்ணாதீங்க. அவங்களும் ரொம்ப டென்ஷனாகவே இருக்காங்க, போய் பாருங்க. மித்ரன், எதுக்காக இப்படி என்கிட்ட பேசாம இருக்கீங்க? எனக்கு ரொம்பவும் கஷ்டமா இருக்கு. தயவு செஞ்சு என்கிட்ட பேசுங்க. ஏய், வாயை திறந்த நான் நானா இருக்க மாட்டேன். கிளம்பு. மித்ரன், மித்ரன் ப்ளீஸ் மித்ரன், என்கிட்ட பேசுங்க. இது போற வழியை பார்த்தா அவங்க ஊருக்கு போற மாதிரி இருக்கு. மித்ரன், இப்ப எதுக்கு நம்ம வீட்டுக்கு போகாம ஊருக்கு போறோம்? பேசவே மாட்டேங்கிறாரே. டே ஆதி, என்ன திடுத்துப்படி சொல்லாம கொள்ளாம வந்தாச்சு? நேத்தைக்கு வர ஃபோன் பண்ணும்போது ஒரு வார்த்தை கூட சொல்லல. வாமா வா, நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கிய? நல்லா இருக்கும் பாட்டிமா. பாட்டி, அம்மா எங்க? கோயில் வரைக்கும் போயிருக்காடா, இப்போ வருவா. நீ வந்து உட்காரு. இல்ல தாத்தா, எனக்கு உடனே கிளம்பணும், நிறைய வேலை இருக்கு. சிவ கொஞ்ச நாள் இங்க இருக்கட்டும், நான் கிளம்புறேன். டேய், என்னடா இது? கார்ல சுடு தண்ணி ஊத்திட்டு நிக்கியா? வந்த உடனே விட்டுட்டு கிளம்புறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? உட்காரு, சாப்பிட்டுட்டு எடுத்து பொறுமையா கிளம்பலாம். தாத்தா சொல்றதா புரிஞ்சுக்கோங்க. எதிர்த்து எதிர்த்து பேசி நீங்களும் என்ன டென்ஷன் பண்ணாதீங்க. எல்லாருமே சேர்ந்து என்ன மிருகமா மாத்திராதீங்க. அவன் கிடக்குறான், நீ வாமக்கிலே வந்து உட்காரு. என்னோட வாரிசு, அதுவும் முத உருவான வாரிசு, அத இந்த பூமிக்கு வர விடாமலே பண்ணி தேடி எப்படி உன்னை நான் மன்னிக்கிறது? லைஃப்ல எவ்வளவோ கஷ்டத்தை பார்த்துட்டேன், ஆனா இந்த அளவுக்கு நான் உடஞ்சு போனதே இல்லை. என்ன சில்லு சில்லா உடைச்சிட்டேடி. ஆனா எனக்கு கண்டிப்பா தெரியும், நீ நீ ஒவ்வொரு டென்ஷன் ஆயிதான் இப்படி ஆச்சு. நீ என்கிட்ட சொல்லாம மறைச்சிருக்க, என் குழந்தைய அழிக்கணும்னு நினைச்சிருக்க. ஒருவேளை 1 இயருக்கு தான் நீ என் ஒய்ஃப் அப்படின்னு சொன்னதுனால இப்படி பண்ணிக்கிட்டியா? இருக்காது, அப்படி இருக்கவே இருக்காது. இப்பதான் நான் அவகிட்ட உண்மையான பாசத்தோட நடந்துக்கிறேனே, அவளும் என்கிட்ட அப்படிதானே நடந்துக்கிட்டா. வேற எப்படி? என்கிட்ட தானே அவ ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கணும். ஒருவேளை 1 இயருக்கு தானே வாழ போறோம், குழந்தையெல்லாம் எதுக்குன்னு அழிக்கிறதுக்கு நினைச்சிட்டாளா? என்னோட குழந்தைய அழிக்கிறதுக்கு இவளுக்கு யாரு ரைட்ஸ் கொடுத்தாங்க? ஆனா எதையும் நினைச்சு ஃபீல் பண்ணி ஹைபிபி ஆகிதான் இப்படி ஆச்சுன்னு டாக்டர் சொன்னாங்களே. ஒருவேளை என்கிட்ட சொல்ல பயந்துப்பாளா? என்னவோ இருந்து தொலையட்டும். என் பக்கத்துல பார்த்தேன்னா அவளை என்ன பண்ணுவேனே தெரியாது. கொஞ்ச நாள் அம்மா கூட இருக்கட்டும். வர்ஷினி, அத்தை என்ன ஆச்சு மக்களே? உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது சண்டையா என்ன? எவ்வளவு துடுதுடுன்னு இருப்ப, இப்ப ஏன் இவ்வளவு அமைதியாயிட்ட? என்ன ஆச்சு? அத்தை, நான் கன்சீவா இருந்தேன் அத்தை. என்னோட பேபி அபார்ஷன் ஆயிடுச்சு. அதுல அவரு என் மேல கோபத்துல இருக்காரு. என்னம்மா சொல்ற? அபார்ஷன் ஆயிடுச்சா? ஆமா அத்தை. ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, இப்பதானே கல்யாணம் ஆகியிருக்கு. கண்டிப்பா சீக்கிரமே குழந்தை கிடைக்கும். ஆதிக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் கொஞ்சம் உடஞ்சு போயிருப்பான்னு நினைக்கிறேன். நீ ஒன்றும் பதட்டப்படாத, சரியா? அவன் வரட்டும், நான் அவன்கிட்ட பேசுறேன். அது மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த் வேற ரொம்ப வீக்கா இருக்கும், உடம்ப நல்லா பாத்துக்கணும், சரியா? சரிங்க. மித்ரன் ஃபோன் பண்ணா கூட எடுக்க மாட்டேங்கிறார், என்னதான் பண்றதுன்னே தெரியலையே. மித்ரன், ஆதி உனக்கு கல்யாணம் ஆகி 6 மாசம் தான் ஆகுது, அதுக்குள்ள அப்படி என்ன அவசரம்? சரி, ஏதோ நடந்து போச்சு, அதுக்கு அவ என்ன பண்ணுவா? அவகிட்ட உன் மூஞ்ச தூக்கி வச்சுட்டு இருந்தா அவளுக்கு உன்னை தவிர யாரடா இருக்கா? டேய், குழந்தைங்கிறது கடவுள் கொடுக்குற வரம், அது எப்ப வேணாலும் கிடைக்கும். அதனால நீ அவகிட்ட உன் கோவத்தை காட்டாதடா. அம்மா ப்ளீஸ், எங்க பிரச்சனைய நாங்களே பேசி தீர்த்துக்கிறோம். அது மட்டும் இல்ல, அவளை கூட்டிட்டு போறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். எனக்கு நிறைய மீட்டிங்லாம் இருக்கு. ஆதி, மீட்டிங்லாம் முடிச்சிட்டு பொறுமையா வந்து கூட்டிட்டு போக வேண்டியதானே? மித்ரா, அது எப்படி? இந்த ஒருத்தி தவிக்கிற தவிப்பு நமக்கு தெரியாதா? அதே மாதிரி தானே என் பேராண்டியும் தவிச்சுட்டே இருப்பான், அதனாலதான் வந்துட்டு இருக்கான் போல. காஃபி. எங்க வேணும்னு எதுவுமே பண்ணலங்க, என்கிட்ட உங்க கோவத்தை காமிக்காதீங்க.
ப்ளீஸ். என்ன என்ன இப்படி அவாய்ட் பண்ணாதீங்க மித்ரன், என்னால தாங்கிக்கவே முடியல. சரி, அழாத ஃபர்ஸ்ட். நான் வேணும்னு எதையுமே பண்ணல மித்ரன், எனக்கு அப்போ என்ன பண்றதுன்னே தெரியல. மானசா, இங்க பாரு, அழாத நீ. ஆனா உனக்கு நீ கன்சீவா இருக்கிறது தெரியாதுன்னு மட்டும் சொல்லாத. உன்னோட ஹேண்ட்பேக்ல நான் பார்த்தேன் நம்ம குழந்தையோட. இல்ல மித்ரன், எனக்கு தெரியும் நான் கன்சீவா இருக்கிறது எனக்கு தெரியும். ஆனா உங்ககிட்ட சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்களோன்னு நினைச்சிட்டேன். ஏண்டி, நான் என்ன சொல்ல போறேன்? என்னோட வாரிசு. அதை நான் பார்த்து சந்தோஷப்படாம உன்னை என்னடி சொல்ல போறேன்? இல்ல மித்ரன், நீங்க தான் சொன்னீங்க உன் மூலமா எனக்கு வாரிசு வேணும்னு. ஐயோ மானசா, அதையெல்லாம் நீ இன்னும் மனசுல வச்சுட்டு இருப்பியா? எப்பவோ கோபத்துல சொன்ன வார்த்தை, அதெல்லாம் உனக்கே புரிய வேண்டாமா? உன்னை விட்டுட்டு இப்போ என்னால இருக்க முடியுதா? என் கண்ணுல உனக்கான காதல் தெரியலையாடி? உன் மேல எவ்வளவு கோபத்துல இருந்தேன் தெரியுமா? ஆனாலும் நீ இல்லாம என்னால தூங்க கூட முடியல. ஏங்க, எப்படி பார்த்தாலும் ஒரு வருஷத்துக்கு தானே நான் உங்க கூட இருக்க போறேன். அப்படி இருக்கும்போது அந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறமா என்னோட குழந்தையோட நிலைமை என்ன ஆகும்? ஏங்க, அதே மாதிரியே ஒரு வருஷத்துக்கு அப்புறமா நான் உங்களை விட்டுட்டு போகாம இருக்கிறதுக்கு தான் இப்படி கன்சீவ் ஆயிட்டேன்னு நீங்க நினைச்சிருவீங்கன்னு தான் நான் இப்படி பண்ணேன். நான் உன்னை அந்த மாதிரியாடி நடத்துறேன்? உன்னை தரையில விடுறேனா? அந்த அளவுக்கு நடத்துறேன். ஆனா நீ என்ன எப்படி இந்த மாதிரி நினைச்ச? இன்னும் உனக்கு என் மேல நம்பிக்கை வரல? ஊரை கூட்டி பந்தல் போட்டு சம்பிரதாயப்படி நான் உனக்கு தாலி கட்டியிருக்கேன். அது எதுக்காக? இப்படி குளத்துக்குள்ள மறைச்சு போடுறதுக்கா? ஏங்க, என்ன பண்றீங்க? இந்த தாலி இப்பவும் உன் கழுத்துல தானே இருக்கு. ஆமா. இந்த பாரு, இந்த தாலி எப்பவுமே உன் கழுத்துல இருக்கும். நான் கட்டின தாலி. ஓகே, இது எனக்கு மட்டும்தான் சொன்னோம். அப்போ நீயும் எனக்கு மட்டும்தான் சொன்னோம். உன் மூலமா ஒரு குழந்தை வந்தா அது என்னோட குழந்தைடி. அதை அதை எப்படி நான் விருப்பேன்? உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே எனக்கு தெரியல. இன்னும் நம்மளை நம்பாமலே இருக்காளே. இந்த சொசைட்டிக்கு இனிமே இவ நம்மளோட ஒய்ஃப்னு தெரியாது. அதை ஃபர்ஸ்ட் தெரியப்படுத்தணும். சரி, நீ ரெஸ்ட் எடு, நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன். சரியா? என்னங்க, என்னை விட்டுட்டு எங்க போறீங்க? இருடி, சீக்கிரமா வந்துடுறேன். ஏங்க, உங்களுக்கு என் மேல கோவம்லாம் இல்லையே? என்ன வெறுத்துட மாட்டீங்களே? ஐயோ பொண்டாட்டி, எனக்கு எப்பவுமே உன் மேல கோவம் இல்லடி தங்கம். உன்னை என்னால வெறுக்கவும் முடியாது. ஆனா கொஞ்சம் வருத்தம். இவ்வளவு தூரம் உன் மேல பாசம் கட்டும்போது நீ என்ன புரிஞ்சுக்காம நடந்துக்கிறியன்னு தான் ஒரு வருத்தம். ஆனா இப்ப இல்ல, நீ குழந்தடி. உன்னை நான் எப்பவுமே கஷ்டப்படுத்த மாட்டேன். நான் எத்தனை வாட்டி கேட்டிருக்கேன் மனசா, என்ன பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு. அப்ப கூட நீ உண்மையா சொல்லியிருந்தா நம்ம கூட இந்நேரம் நம்ம குழந்தை இருந்திருக்கோம்ல. அந்த வருத்தம் தான், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஏங்க, சாரிங்க. சரி, வீடு பொண்டாட்டி, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு, நான் சீக்கிரமாவே வந்துடுறேன். ஹே ரஞ்சித், உன்னை நான் எதுக்கு வர சொன்னேன் தெரியுமா? ஒரு முக்கியமான விஷயம். சொல்லுங்க பாஸ். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உனக்கு தெரியும்ல? ஆமா பாஸ், அதெல்லாம் எனக்கு தெரியும். அதை சொசைட்டில எல்லார்கிட்டையும் சொல்லலாம்னு நினைக்கிறேன். நல்ல விஷயம் தான் சார், கண்டிப்பா சொல்லிடலாம். இதனால என்னோட பிசினஸ்ல ஏதாவது பிரச்சனை வரும்னு நீ நினைக்கிறியா என்ன? ஏன்னா அதுக்கு ஏற்றபடி நம்ம ப்ராப்பரா பண்ணிடலாம். அதான். அதெல்லாம் கண்டிப்பா வராது சார். ஏன்னா கல்யாணங்கிறது ஒரு மனுஷனோட தனிப்பட்ட விஷயம். அதையும் பிசினஸையும் நம்ம சேர்க்கவே வேணாம். இன்ஃபேக்ட் அவங்கள இன்ட்ரோ பண்றது நமக்கு இன்னுமே நல்ல விஷயம்தான். சரி, ஓகே ரஞ்சித், எல்லா ஏற்பாடையும் நீயே பண்ணிரு. இனிமே மறைச்சு வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்மளோட எம்ப்ளாயிஸ் எல்லாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணிரு. ஓகே? கண்டிப்பா சார். எப்படியோ வர்ஷினியோட வாழ்க்கை நல்லா இருந்துச்சுன்னா போதும். இப்போவாது பாஸோட மனசு மாறிச்சு. என்ன தங்கச்சியோட வாழ்க்கையை பார்த்து பூரிச்சு போறீங்க போல. மூஞ்சி ஃபுல்லா ஒரே சிரிப்பா இருக்கு. ரஞ்சித், சொல்ல மறந்துட்டேன். அதுக்கப்புறமா முக்கியமான ஒரு கெஸ்ட மறக்காம இன்வைட் பண்ணிரு. பாஸ், யார் இது? அதான் அந்த சுந்தர் சக்கரவர்த்தி இருக்காரு, அவரை தான். அது மட்டும் இல்லாம அவரோட பிசினஸ்ல நாம இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கோம்ல, அதனால மறக்காம கூப்பிட்டு. கண்டிப்பா பாஸ். எதுக்கடி இந்த படபடப்பு? இன்னும் என்ன நினைச்சிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை மித்ரன். எனக்கு என்னமோ நீங்க
என் மேல இன்னும் கோவமா தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இங்க பாரு, உன்கிட்ட நான் ஏண்டி பேசாம இருக்க போறேன்? ம். சும்மா எல்லாம் சொல்லாதீங்க. இவ்வளோ நாள் நான் ஊர்ல இருந்துட்டு ஃபோன் பண்ணப்பெல்லாம் நீங்க எடுக்கவே இல்லை. எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? எவ்வளோ நரகமா இருந்துச்சுன்னு தெரியுமா? ஹே பொண்டாட்டி, இங்க பாரு, உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சோ அதை விட நிறைய எனக்கு கஷ்டமா இருந்துச்சுடி. நீயாவது ஊர்ல தாத்தா பாட்டி அம்மா கூட இருந்த, ஆனா நான் தனியா இருந்தேன்டி. ஆபீஸ்ல இருந்து நம்ம பெட்ரூம் வந்ததுமே உன் ஞாபகமாவே தான் இருக்கும். என்னால இருக்கவே முடியலடி. இவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அப்பப்போ ஷோபாவையும் ஆத்மிக்கையும் போய் பார்த்துக்குவேன். அவ்வளவுதான் என்னோட ஆறுதல். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ம், சொல்லுங்க. அடுத்த வாரம் ஃப்ரைடே நம்ம பிசினஸோட ஒரு சக்சஸ் மீட் இருக்கு. நீ கண்டிப்பா வரணும். அதுக்கப்புறம் என்ன யாரும் இன்வைட் பண்ணல, நான் வரமாட்டேன்னு சொல்லிடக்கூடாது. ஃபர்ஸ்டே உன்னை கூப்பிடுறேன், ஓகேவா? அதெல்லாம் இல்லை, நான் கண்டிப்பா வரேன். அப்புறம் அந்த பார்ட்டியில உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு. எனக்கு என்னங்க பெரிய சர்ப்ரைஸ்? அதெல்லாம் சொல்ல மாட்டேனே. அதுக்கப்புறம் அந்த பார்ட்டிக்கு நம்ம 2 பேரும் நானே ட்ரெஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நீ அதை தான் போட்டுட்டு வரணும். ம், சரி. அப்புறம் உனக்கு சாரியா, அப்படி இல்லாட்டி இந்த லெஹங்கா அந்த மாதிரி போடுறியா? ஏங்க, எனக்கு அவ்வளோ காஸ்ட்லியான சாரீலாம் கட்ட தெரியாதுங்க. சிம்பிளா ஏதோ தெரிஞ்ச மாதிரி கட்டிப்பேன். அந்த மாதிரி பெரிய அளவுலலாம் எனக்கு கட்ட தெரியாது. ஏய் பொண்டாட்டி, நான் எதுக்கு இருக்கேன், நானே கட்டி விடுறேன், சரியா? என்னங்க நீங்க? ஏண்டி பொண்டாட்டி, சரி, ஓகே, ஏதோ நானே கட்டிட்டு வந்துடலாம். என்ன கட்டிட்டு வரியா? என் கூட தான் வரணும். நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் போகணும். ஐயோ, என்னங்க நீங்க? வேணாம். பிசினஸ் சக்சஸ் மீட்டுக்கெல்லாம் என்ன கூட்டிட்டு போனா எப்படி இருக்கும்? எவ்வளோ பேர் வருவாங்க. அங்க எல்லாம் என் கூட சுத்தினா நல்லா இருக்காதுங்க. நானும் ஒரு எம்ப்ளாயி தானே. அந்த விதத்துல நானும் வந்துடுறேன். ஷாலினி கூடயும் மிருதுலா கூடயும் நான் இருந்துப்பேன். சரி, ஓகே, உன் இஷ்டம். அப்புறம் தூங்குவோமா இல்ல? ஐயோ, ஹாலை விடுங்கப்பா, எனக்கு தூக்கம் வருது. சரி வர்ஷிமா, நீ சொல்றதுல ஏதாவது ஒரு நியாயம் இருக்காடி. அவரு உண்மையில எவ்வளோ பாசமா இருந்தாரு. அது பார்க்குற எங்களுக்கே அவ்வளோ கிளியரா தெரிஞ்சுதடி. ஆனா கூடவே வாழ்ந்துட்டு இருக்க உனக்கு புரியல? அதுல யாழுமா எனக்கு என்ன பண்றதுன்னே தெரிலடி. ஒரே குழப்பமா இருந்துச்சு. ஏய், இங்க பாருடி, அவரு அப்ப இருந்த கோபத்துல ஏதோ 1 வருஷத்துக்கு கல்யாணம் பண்றேன்னு உன்கிட்ட சொல்லியிருப்பாரு. ஆனா கண்டிப்பா அவர் உன்னை விடவே மாட்டாரு. அவர் உன்னை உண்மையா காதலிக்கிறாருடி. யாழுமா, எனக்கு ஒரே குழப்பமா இருக்குடி. ஏய், சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காதடி. அவரு நிஜமாவே உன்னை விடவே மாட்டாரு. சரி, ஓகே, நான் போறேன், எனக்கு வேலை இருக்கு. என்னடி திடீர்னு வேலை இருக்கு அப்படி இப்படின்னு சொல்ற? ஆமாடி. மேடம்க்கு இப்போ அண்ணாவை பார்க்கணும்னு தோணுது. அங்கதானே போறீங்க? ஐயோ போடி, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. போங்க போங்க, நான் எதுக்கு உங்க 2 பேருக்கு நடுவுல நந்தி மாதிரி? ஏய், அடி வாங்குவேன். ஏய் பொண்டாட்டி, என்ன தாண்டி பிரச்சனை உனக்கு? நீ ஏன் திடீர்னு வந்து ஹக் பண்ணிக்கிற? நானா வந்தா இது ஆஃபீஸ்னு போட்டு நான் திட்ட, நான் பாவம் இல்லையாடி? இல்ல, என்ன விடுங்க. ஏய் முடியாது. ஏய் பொண்டாட்டி, ஒரு கிஸ் தாயே. முடியாது. மேடம், நீங்க தரீங்களா இல்ல நான் தரவா? இல்லைங்க, நானே தரேன். ஐயோ, இப்படியெல்லாம் பண்ணவே கூடாது செல்லுக்குட்டி. இப்போ நான் பண்ண பாரு. மித்ரன், என்ன விடுங்க, வேணாம். மித்ரன், மரியாதையா போய் வேலையை பாருங்க. ஆபீஸ் டைம்ல உங்களுக்கு என்ன ரொமான்ஸ் வேண்டி கிடக்கு? ஏண்டி குட்டி கத்திரிக்காய் மாதிரி இருந்துச்சு, என்னையே மிரட்டுறியா? ஆமா, நான் அப்படிதான் பண்ணுவேன். சரிங்க மேடம், நீங்க பண்ணுங்க பண்ணுங்க. ஐயோ, என்ன விடுங்க மித்ரன், எனக்கு நிறைய வேலை இருக்கு. என் அழகு பொண்டாட்டி, நான் விட்டு ரொம்ப நேரம் ஆகுது. என் பொண்டாட்டிக்கு தான் என்னை விட மனசே இல்லை போல. பொண்டாட்டி நில்லடி, பொண்டாட்டிக்கு தான் என்னை விட மனசே இல்லை போல. ஐயோ, ஏய் பொண்டாட்டி நில்லடி. ஓடிட்டியா? என் பொண்டாட்டி சும்மா சொல்லக்கூடாது, அவ்வளோ அழகு தேவதை மாதிரியே இருக்காளே. ஆனா
அவளுக்கு நான் கொடுத்த ட்ரெஸ் இது இல்லையே, ட்ரெஸ் மாறின மாதிரி இருக்கு. ம் ஒருவேளை அவளுக்கு அந்த கலர் பிடிக்கலையா இருக்குமோ? ம் பொண்ணுங்களுக்கு இதுதான் பிரச்சனை. அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை தான் போடுவாங்க. 100 கலர் இருந்தாலும் அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது மட்டும்தான் பெஸ்டா தோணும். ஏய், பொண்டாட்டி, ஆதி மாமா, எப்படி அது பொண்டாட்டியை சைட் அடிக்க கூட விட மாட்டேங்கிறாங்க. ஐயோ அம்மா பேய். ஆதி மாமா. ஏய், ஆதி சார் அவங்க ஒய்ஃபை இன்ட்ரோ பண்றதுக்காக தான் இந்த ஃபங்க்ஷனையே அரேஞ்ச் பண்ணிருப்பார் போல. ஆமா ஆமா, கப்பிள் ட்ரெஸ்லயே வந்திருக்காங்க. மாப்பிள்ள, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், வரீங்களா? ஐயோ, யாருக்கு மாப்பிள்ள? நான் எதுக்கு தனியா பேசணும்? உங்க அப்பா சம்பந்தப்பட்ட விஷயம். அப்புறம் உங்க இஷ்டம். அப்பா? அப்பாவா? ஐயோ ஐயோ, ஏதோ ஏதோ தப்பா இருக்கே. ஆமா, சாரிடி. இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, அதை நீ எப்படி எடுத்துக்குவேன்னு கூட தெரியலன்னு சொன்னீங்களே, அந்த சர்ப்ரைஸ் இதுதானா? கண்டிப்பா நான் அழமாட்டேன், அழவே மாட்டேன். ஐயோ, எங்க போறான்னு கூட தெரியலையே. மாப்பிள்ள, இவன் வேற கடுப்பு ஏத்திக்கிட்டு. எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஆதிமித்ரனோட சக்சஸ் மீட்டிங் வந்த எல்லாரையுமே வெல்கம் பண்ணிக்கிறேன். அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு சர்ப்ரைஸும் இருக்கு, அதையும் இந்த மேடையிலேயே நான் சொல்லணும்னு விரும்புறேன். அது என்னன்னா, ஆதிமித்ரன் கூடிய சீக்கிரமே என்னோட மருமகனா வர போறாரு. அத உங்ககிட்ட சொல்றதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதுதான் என்னோட பொண்ணு மாலினி. இவளுக்கும் ஆதி சாருக்கும் தான் சீக்கிரமே கல்யாணம் ஆக போகுது. இந்த பார்ட்டியில கலந்துகிட்ட எல்லோருக்குமே ரொம்ப நன்றி. டேய், மனசா எங்கடா? டேய் புறம்போக்கு, நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா. அவளை இப்பதான் யாழினியும் மிருதுலாவும் வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. என்னடா பண்ணி வச்சிருக்க? டேய், நானே கடுப்புல இருக்கேன்டா. இப்போ என்னடா பண்றது? மீடியாவெல்லாம் கூப்பிட்டு நான் இன்னொரு வாட்டி அதை பொய்ன்னு சொல்லிடுவான். டேய் லூசு, இப்பதான் அந்த ஆளு கூப்பிட்டு மீடியாக்காரங்க கிட்ட இப்படி எல்லாம் பேசியிருக்கான். உடனே நீ அது இல்லைன்னு சொன்னா உன்னோட நேம தான் கெடுக்கும். ஃபர்ஸ்ட் உண்மையை சொல்லு, எதனால நீ அப்போ அமைதியா இருந்த? டேய், அது என் அப்பாவோட உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம்டா. என் அப்பா உயிரோட தாண்டா இருக்காரு. டேய் ஆதி, என்னடா சொல்ற? உன் அப்பா உயிரோட இருக்காரா? டேய், ஆமாடா. இவன் இந்த கஜேந்திரன் தாண்டா என் அப்பாவை கடத்தி வச்சிருக்கான். டேய், இத்தனை வருஷமாவாடா கடத்தி வச்சிருக்கான்? ஆமாடா, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. டேய், மத்ததெல்லாம் நம்ம அப்புறம் பேசிக்கலாம். நீ போய் மாலினி பக்கத்திலேயே உட்காரு, நாங்க வர்ஷினிய பாத்துக்கிறோம்.